ஐபிஎல் மேட்ச், அரசியல் களம், சினிமா அப்டேட்னு நாம எல்லாரும் எதையோ தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் தாண்டி இந்தியா ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனைய, அதுவும் நம்ம தமிழ்நாட்டு மண்ணுல சத்தமே இல்லாம செஞ்சு முடிச்சிருக்காங்க. உலக நாடுகளே ஆச்சரியமா பார்க்குற ஒரு விஷயம் கல்பாக்கத்துல நடந்திருக்கு. ஆமாங்க, கல்பாக்கம் அணுமின் நிலையத்துல இருக்கிற 500 மெகாவாட் முன்மாதிரி அதிவேக ஈனு உலை புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் தன்னோட முதல் கிரிட்டிகாலிட்டி நிலைய வெற்றிகரமா அடைஞ்சிருக்கு. இது ஏதோ சாதாரண நியூஸ் கிடையாது. இந்தியாவோட அடுத்த 100 வருஷ மின்சார தேவைய இதுதான் தீர்மானிக்க போகுது. என்னங்க சொல்றீங்க? ஒரு அணு உலை எப்படி அவ்வளவு முக்கியம் அப்படின்னு நீங்க கேட்டா, அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சயின்ஸ் மேஜிக் இருக்கு. அது என்ன மேஜிக்? இந்த ஈனு உலை மற்ற அணு உலைகளிலிருந்து எப்படி வித்தியாசப்படுது? இதனால உங்களுக்கு, எனக்கு, சாதாரண பொதுமக்களுக்கு என்ன லாபம்? இத பத்தி தான் இந்த வீடியோல நாம ரொம்ப டீப்பா பார்க்க போறோம். முதல்ல இந்த கிரிட்டிகாலிட்டி அப்படின்னா என்னன்னு சிம்பிளா பார்த்துருவோம். ஒரு அணு உலைக்குள்ள இருக்கிற எரிபொருள் தானாமே அணுப்பிளவு வினைய தொடர்ச்சியா செய்ய ஆரம்பிக்கிற அந்த தருணத்தை தான் கிரிட்டிகாலிட்டின்னு சொல்றாங்க. அதாவது இந்த அணு உலை இப்போ உயிர் பெற்றுடுச்சுன்னு அர்த்தம். இங்கேதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. உலகத்துல இருக்கிற மற்ற அணு உலைகள்லாம் அதுக்கு போடுற எரிபொருளை சாப்பிட்டுட்டு மின்சாரத்தை கொடுக்கும். ஆனா இந்த ஃபாஸ்ட் பிரீடர் அப்படின்ற ஈனுலை இருக்கே, இது ரொம்ப ஸ்பெஷல். இது தான் பயன்படுத்துற எரிபொருளை விட அதிகப்படியான எரிபொருளை தானாவே உருவாக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு வண்டியில 1 லிட்டர் பெட்ரோல் போடுறீங்க. ஆனா அந்த வண்டி ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் டேங்க்ல 2 லிட்டர் பெட்ரோல் இருந்தா எப்படி இருக்கும்? நிஜமாவே ஒரு மேஜிக் மாதிரி இருக்குல்ல. இதனால தான் இதுக்கு ஈனுலை அல்லது பிரீடர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற ரகசியத்தை இப்ப பார்ப்போம். இந்தியாவோட அணுசக்தி தந்தை ஹோமி பாபா பல வருஷங்களுக்கு முன்னாடியே ஒரு 3 ஸ்டேஜ் பிளான் போட்டாரு. நிலை 1 சாதாரண அணு உலைகள், நிலை 2 இந்த அதிவேக ஈனுலைகள், நிலை 3 தோரியம் மூலமா மின்சாரம் எடுக்கிற முறை. இந்த 2வது நிலையை தொடர்றது உலகத்துல இருக்கிற பல நாடுகளுக்கு இன்னமும் ஒரு கனவாவே இருக்கு. ஆனா இந்தியா இன்னைக்கு அதை நிஜமாக்கி காட்டியிருக்கு. இதுல புளூட்டோனியம் மற்றும் யுரேனியத்தை எரிபொருளா பயன்படுத்துறாங்க. இதுல திரவ சோடியம் குளிரூட்டியா பயன்படுத்தப்படுது. பொதுவான பின்னணி என்னன்னா, மற்ற நாடுகளெல்லாம் யுரேனியத்தை நம்பி இருக்கு. ஆனா இந்தியா கிட்ட யுரேனியம் கம்மி, தோரியம் ரொம்ப அதிகம். நம்ம ஊர் கடற்கரை மணல்ல கொட்டி கிடக்கிற இந்த தோரியத்தை மின்சாரமா மாத்தணும்னா இந்த ஈனுலைகள் ரொம்ப அவசியம். இப்போ கல்பாக்கத்துல கிடைச்சிருக்கிற இந்த வெற்றி இந்தியாவை ஒரு எனர்ஜி சூப்பர் பவர் ஆக்குறதுக்கான முதல் படி. இங்கே நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அணுசக்தி மூலமா மின்சாரம் எடுக்கிறது பாதுகாப்பானதா இல்ல அபாயகரமானதா? உங்களோட கருத்து கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்போ இந்த கல்பாக்கம் ஈனுலைரோட பாதுகாப்பு பத்தி சில முக்கியமான தகவல்களை பார்ப்போம். நிறைய பேருக்கு அணு உலைனாலே ஒரு பயம் இருக்கும். ஆனா இந்த ஃபாஸ்ட் பிரீடர் உலைகள்ல பாதுகாப்பு வசதிகள் ரொம்பவே அதிகம். இதுல பயன்படுத்தப்படுற திரவ சோடியம் வெப்பத்தை ரொம்ப வேகமா வெளியேற்றும். இதனால விபத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. உறுதியாக தெரிஞ்சது என்னன்னா, இந்த திட்டம் முழுவதுமே இந்தியாவோட சொந்த தொழில்நுட்பத்துல உருவானது. பாவினி அப்படின்ற பொதுத்துறை நிறுவனம் தான் இதை கட்டமைச்சிருக்காங்க. இதுக்காக பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருந்தாலும் இதோட லாபம் பல தலைமுறைக்கு நீடிக்கும். சர்வதேச ஊடகங்கள் மற்றும் அரசு அறிக்கைகள் சொல்ற தகவல் படி, ரஷ்யாவுக்கு அப்புறம் இந்த தொழில்நுட்பத்தை இவ்வளவு பெரிய அளவுல வெற்றிகரமா இயக்குற ஒரே நாடு இந்தியாதான். இதோட பின்னணி மற்றும் இதோட இம்பாக்ட் என்னன்னு பார்த்தா, இது வெறும் மின்சாரம் மட்டும் தராது. நாம வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யற நிலக்கரி, எரிவாயு இதோட தேவையை குறைக்கும். இதனால நம்ம நாட்டோட பொருளாதாரம் உயரும். அடுத்ததா என்ன நடக்கும்? இப்போ இந்த உலை கிரிட்டிகாலிட்டி நிலையை அடைஞ்சாச்சு. அடுத்து வர்ற சில மாசங்கள்ல இதிலிருந்து மின்சாரம் தயாரிக்கப்பட்டு அது கிரிட் வழியா வீடுகளுக்கு வர ஆரம்பிக்கும். 500 மெகாவாட் மின்சாரம் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. இது ஒரு முழு மாவட்டத்துக்கே போதுமான வெளிச்சத்தை கொடுக்கும். சில ஊடகங்கள் தெரிவிக்கிறபடி இந்த வெற்றிக்கு அப்புறம் இதே மாதிரி இன்னும் 2 அணு உலைகளை கல்பாக்கத்துல கட்டுறதுக்கான வேலைகளும் வேகம் எடுக்க போகுது. அப்போ யோசிச்சு பாருங்க, தமிழ்நாடு இந்தியாவோட அணுசக்தி தலைநகராவே மாறிடும். இது தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமை. சுருக்கமா சொல்லணும்னா, கல்பாக்கத்துல நடந்திருக்கிறது ஒரு அறிவியல் புரட்சி. நாம ஏன் இன்னும் பழைய காலத்துல இருக்கணும், புதுசா ஏதாவது செய்யணும் அப்படின்னு யோசிச்ச நம்ம விஞ்ஞானிகளோட உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி இது. வெளிநாட்டு கருவிகள் இல்லாம நம்மோர் இன்ஜினியர்கள் செஞ்ச இந்த சாதனை ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்பட வேண்டிய விஷயம்.
யுரேனியத்துல ஆரம்பிச்சு இப்ப புளூட்டோனியம் வழியா தோரியத்தை நோக்கி இந்தியா வேகமா போய்கிட்டு இருக்கு. இதனால வருங்காலத்துல மின்தடை இல்லாத குறைவான விலையில கிடைக்கக்கூடிய மின்சாரம் நமக்கு சாத்தியமாகும். இந்த சாதனையை செஞ்ச பவினி மற்றும் கல்பாக்கம் விஞ்ஞானிகளுக்கு ஒரு பெரிய சல்யூட் வைப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்தியாவோட இந்த அணுசக்தி வளர்ச்சி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம நாடு உலக வல்லரசா மாற இது ஒரு முக்கிய காரணமா இருக்குமா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.